Hi friends, this is your Bullman here. So intraday levels for 16th December. Last video la ஒரு நல்ல இன்சைட் பார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எந்த சைடு பிரேக் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 550 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேலி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு பிரேக் ஆச்சு, பட் க்ளோசிங் பேசிஸில் சஸ்டெயின் ஆகலை. திஸ் இஸ் வாட் வி மென்ஷன்ட் இன் த லாஸ்ட் வீடியோ ஆல்சோ. இன்சைட் பார் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மதர் கேண்டலோடைய ஹையோ லோவோ பிரேக் பண்ணினாலும் இட் ஹேஸ் டு கிவ் எ க்ளோசிங் பேசிஸ். ஓகே, ஸோ அது இங்கே கொடுக்கல. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பையிங்கில் 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புஷ் வந்திருக்கு. ஸோ அப்படி புஷ் வந்ததுனால இந்த ஜோன் எல்லாமே உங்களுக்கு வந்து பை ஆன் டிப்ஸ் கான்செப்டில் வந்துடும். ஓகே, ஏன்னா நல்ல புஷ் இருக்குது, இட் வில் பி அ டிமாண்ட் ஜோன். ஸோ எனி டிப் இந்த மார்க்கெட் வில் பி அ பை ஆன் டிப்ஸ். இப்போது இந்த 24,860க்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதோ ஆன் டெய்லி க்ளோசிங் பேசிஸ், there are more chances for the market to reach 25,430. Now we will go on to the intraday chart. So Nifty 30 minutes chartல பார்க்கும்போது இந்த இன்சைட் பார் ரேஞ்சோடைய ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது, விச் இஸ் அபவ் சம் 80 பாயிண்ட்ஸ். ஓகே, இஃப் எனி கேப் அப் அப்பன்ஸ், வெயிட் ஃபார் த புல் பேக் டு கம் அண்ட் தென் வி கேன் ட்ரேட். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 24,860ன்றது இன்ட்ராடேவுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போது. ஒன்ஸ் அதெல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் நெக்ஸ்ட் லெவல்னு பார்க்கும்போது 25,050 குட் பி த ரெசிஸ்டன்ட் டூ. ஸோ சப்போர்ட் வந்து 24,520, நெக்ஸ்ட் சப்போர்ட் வில் பி 24,384. ஸோ இதுதான் நிஃப்டியோடைய டெய்லி சார்ட் அண்ட் 30 minutes சார்ட் பார்த்தாச்சு. ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு த பேங்க் நிஃப்டி சார்ட். பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேமருடைய டெய்லில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ எனி டிப்ஸ் இந்த மார்க்கெட் வில் பி அ பை ஆன் டிப்ஸ் அன்டில் திஸ் 52,260 இஸ் கிளியரிங் க்ளோசன். அது வந்து 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது, பட் ஸ்டில் 52,260 பிரேக் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பை ஆன் டிப்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி ஒரு ஹேமர் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஜோன் கிட்ட வச்சதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஆல் டைம் ஐயை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. Okay, now we will move on to the intraday chart. நிஃப்டியோடைய 45 minutes சார்ட் இது. இதில் 53,891ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போது. இதுதான் வந்து 5, 6, 9, 10 லாஸ்ட் ஒரு 5 to 10 டேஸாக வச்ச ஒரு ஐ. ஓகே, இந்த ஐயை கிராஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்ல அப்சைட் புஷ் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் R1 ஃபார் 16th December வில் பி 53,892. ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ S1 will be 53,220 and S2 will be 52,770. So these are the levels for Bank Nifty. Daily candle உடைய வியூவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இஸ் ஷோயிங் as பை ஆன் டிப்ஸ்ன்றாங்க. ஏன்னா நல்ல புஷ், எக்ஸ்ட்ரீம் புஷ், 800 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லேருந்து உங்களுக்கு வந்து 400 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா விச் இஸ் க்ளோஸ் டு 1,200 பாயிண்ட்ஸ் ரேலி ஆன சிங்கிள் டே. ஸோ இதுவே நல்ல ஒரு புஷ்ஷுக்கான அடையாளம் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டிப்ஸ் வரும்போது நல்ல மேக் யூஸ் ஆஃப் இட். We might be reaching all time high. Okay, thank you so much for watching this video. Happy trading.